இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது ஒரிஜினல் கோல்டு தான். கோல்டா? ஆமாமா. நல்லா செக் பண்ணி பாருங்க. நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேம்மா. இது கோல்டு தாம்மா. பார்த்தாலே தெரியலையா? என் மேல சந்தேகமா இருந்தா வேற யார்கிட்டயாவது கொடுத்து செக் பண்ணி பாருங்க. இந்தாங்க. அப்ப நான் கிளம்புறேம்மா. ஐயா இந்தாங்க ஐயா. சரிம்மா, நான் வரேன். இது எப்படி ஒரிஜினல்ங்கிறாரு? ஒருவேளை நான் எடுத்து வச்சிருக்கிறது டூப்ளிகேட்டா இருக்குமோ? அம்மா, நான் வாழ வந்த இந்த குடும்பம் காசு, பணம், சொத்து, அந்தஸ்து அது எல்லாத்தையும் விட உன் குடும்பத்தை விட கம்மியா இருக்கலாம். ஆனா மனசுல அவங்க உன்னை விட ரொம்ப பெரியவங்க. அவங்க தன்மானத்துக்கு முன்னாடி உன் கௌரவம்லாம் ஒண்ணுமே இல்ல. என் வாழ்க்கையில நான் பண்ண உருப்படியான ஒரே விஷயம் கேசவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுதான். நான் சிவராமன் லக்ஷ்மி மருமகன்னு சொல்றத ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இனிமே நான் அப்படிதான் சொல்லுவேன். அப்போ ஏன் பொண்ணுன்னு சொல்றதுல உனக்கு பெருமை இல்லையா? நீ பெருமைப்படுற மாதிரி எதுவுமே நடந்துக்கலையேம்மா. கொஞ்ச நேரத்துல என் குடும்பத்தை எப்படி எல்லாம் பேசுன. நீ பேசின வார்த்தைக்கெல்லாம் இப்ப அவங்க பதில் சொன்னா உன்னால அதை தாங்கிக்க முடியுமா? ஆனா அவங்க ஒரு வார்த்தை கூட பேசாம அதை கடந்து போகணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதுதான் அவங்களோட தரம். அத்தை, நீங்க துளசிக்கு எவ்வளவு நகை போட்டீங்க? ஏம்மா? சொல்லுங்க அத்தை. செயின், மோதிரம், வளையல், கம்மல்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட 10 பவுன் இருக்கும். ஓ, 10 பவுனா? ஒரு நிமிஷம் இரு. இந்தா, துளசிக்கு எங்க அத்தை 10 பவுன் நகை போட்டிருக்காங்க. இதோ நீ செஞ்ச மொத்த நகையில 10 பவுனை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். மீதி எல்லாமே இதுலதான் இருக்கு. எடுத்துட்டு கிளம்பு. தீபா, ஏய், இதெல்லாம் நான் உனக்கு ஆசை ஆசையா செஞ்சு போட்டதுடி. எனக்கு இதெல்லாம் தேவை இல்லம்மா. நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு. அப்புறம் நீ காலத்துக்கும் சொல்லி காட்டுவ, என் பொண்ணுக்கு நான் 100 பவுன் நகை போட்டேன், 50 பவுன் நகை போட்டேன்னு. இதே அவங்க பொண்ணுக்கு என்ன பண்ணாங்கன்னு ஊரு முழுக்க சொல்லி என் நாத்தனார நீ கொடுமைப்படுத்துவ. இதெல்லாம் எனக்கு தேவையா? எடுத்துட்டு கிளம்பு. தீபா, என்னம்மா பாத்துட்டு இருக்க? கிளம்பு. தீபா, என்னடி பேசிட்டு இருக்க? அக்காவும் தம்பியும் என்ன அசிங்கப்படுத்ததான் என் வயித்துல வந்து பிறந்தீங்களா? இங்க பாரு, பெத்த பிள்ளைங்களுக்கு சாபம் விடக்கூடாதுன்னு பாக்குறேன். என் வயித்தறிச்சல கொட்டிக்காதீங்க. என்னது சாபமா? விடுமா. இந்த காலத்துல நல்லவங்க சாபமே பலிக்கிறது இல்ல. நீ சொல்ற சாபம் மட்டும் பழிச்சிருமா என்ன? தீபா, தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பு. ஒரு நிமிஷம். உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? யார் வீட்லயாவது கலவரம் பண்றதுதான் உங்க வேலையா? உங்களுக்குலாம் வெக்கமாவே இல்ல. கிளம்புங்க.
இங்க பாருங்க, வேற குடும்பத்தை கெடுக்கிற எண்ணம் இருந்தா அந்த எண்ணத்தை இங்கேயே போட்டு புதைச்சிட்டு உங்க குடும்பத்தை போய் பாருங்க. போங்க, கிளம்புங்க. தீபா, அத்தை, என்னதான் இருந்தாலும் அவங்க உன்னோட அம்மா இல்லையா? தப்பு தீபா. அவங்கள நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. தப்புமா. தப்பெல்லாம் இல்ல அத்தை. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், இந்த குடும்பத்தை எவ்வளவு மட்டமா பேசிட்டு இருந்தாங்க. அவ்வளவு நேரம் நான் பொறுமையா இருந்ததே பெரிய விஷயம். என்ன கேட்டா, எனக்கு அவங்கள விட, அந்த குடும்பத்தை விட நீங்க எல்லாரும் தான் மாமா எனக்கு பெருசு. அன்னைக்கு என் புருஷனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவரை அடிச்சு இழுத்துட்டு போக பார்த்தாங்க. அப்ப யாரு காப்பாத்துனா? நீங்க தானே மாமா காப்பாத்துனீங்க. அவங்க வீட்டுக்கு தானே அந்த வட்டிக்காரர் போனாரு. நினைச்சிருந்தா அந்த பணத்தை கொடுத்திருக்க முடியும் தானே. ஆனா அதை செஞ்சாங்களா? அப்ப கூட நீங்க தானே மாமா காப்பாத்துனீங்க. உங்க உயிரை கொடுத்து காப்பாத்த துணிஞ்சிங்களே மாமா. அந்த இடத்துல வீடு கட்டுறது உங்களோட பல வருஷ கனவு மாமா. அத கட்ட வச்சிருந்த பணத்தை அப்படியே தூக்கி கொடுத்துட்டீங்களே மாமா. உங்களுக்குன்னு இருந்த ஒரே சொத்து அந்த இடம் மட்டும்தான். அந்த இடத்தையும் எழுதி கொடுத்துட்டீங்க. இது மாதிரி எல்லாம் யாரு மாமா பண்ணுவா? என் மனசுல இருந்து சொல்றேன் மாமா, உங்களுக்கு முன்னாடி என் குடும்பம் எல்லாம் ஒண்ணும் பெருசே இல்ல. அவங்களாம் உங்க கால் தூசுக்கு கூட ஈடாக மாட்டாங்க. தீபா, தேங்க்ஸ் தீபா. ஏய், எதுக்கு கேசவா தேங்க்ஸ் எல்லாம்? உன் குடும்பத்தில் எங்களை பத்தி எப்பெல்லாம் கேவலமா பேசுறாங்களோ அப்பெல்லாம் நான் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துட்டு இருந்தேன். நீயும் என்ன பொறுமையா போக சொல்லியிருக்க. ஆனா இன்னைக்கு மொத்த குடும்பமும் நீதான் இந்த வீட்டுக்கு சரியான மருமகன்னு யோசிக்க வச்சுட்ட பாத்தியா? அது போதும் தீபா.